வணக்கம் நேயர்களே, you're watching அறுசுவை நேரம். இன்றைய எபிசோடில் முதலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பராட்டா பார்க்குறீங்க. அந்த ரெசிபியில் ஓட்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் ஓட்ஸ் வந்து நிறைய பேர் நீங்கள் பராட்டாவில் மாவுக்குள்ளேயே போட்டு நல்லா பிசைஞ்சுப்பீங்க. ஆனால் இந்த ரெசிபியில் ஓட்ஸ் வந்து கோட்டிங்காக கொடுக்க போகிறோம் இந்த பராட்டாக்கு. ஸோ லுக்ஸ் வைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டேஸ்ட்டு ஓட்ஸ் நல்லா தெரியும், தனியாக தெரியும். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. கோதுமை மாவு 1 கப், கேரட் துருவியது 1 கப், ஓட்ஸ் 1/2 கப், பொடியை நறுக்கிய பச்சை மிளகாய் 1, பொடியை நறுக்கிய வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், ஓமம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, நெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொடியை நறுக்கிய கொத்தமல்லி தேவையான அளவு. ஓகே நேயர்களே, தேவையான பொருட்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இப்போது செய்முறை பார்க்கலாம். இதுக்கு வந்து கோதுமை மாவுக்கு எல்லாம் மசாலா மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு ஓட்ஸில் கோட்டிங் கொடுக்க போகிறோம். இப்போ கோதுமை மாவில் என்னென்ன மிக்ஸ் பண்ணோன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக டஸ்டிங்காக வச்சுக்கலாம். இதுக்கு கேரட் துருவியது தேவையான அளவு, வெங்காயம் பொடியை நறுக்கியது அது தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, ஓமம் தேவையான அளவு, ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக. ஓமம் பவுடர் பண்ணி கூட போட்டுக்கலாம் நீங்கள். பச்சை மிளகாய் 1 நல்லா பொடியாக நறுக்கியது, அப்புறமா கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கியது, ஓகே. அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இல்லை நல்லா பிசைஞ்சுக்கணும் தண்ணி போட்டு. இதில் கேரட்க்கு பதிலாக நீங்கள் zucchini கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இது கூட ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு. இதோட குருமா எல்லாம் செய்யணுன்னு தேவையில்லை. ஸோ அவசரத்தில் இருந்தால் சப்பாத்தி குருமா அதெல்லாம் செய்கிற பதிலாக இந்த மாதிரி மசாலா சப்பாத்தி இல்லை மசாலா பராட்டா செஞ்சு அனுப்பலாம். ஓகே, இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோம் இதை. இப்போது இதுக்கு பேன் ரெடியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். இன்னொரு பிளேட்டில் ஓட்ஸில் ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோன்னு சொன்னேன் இல்லையா? இன்னொரு பிளேட்டில் ஓட்ஸ் நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பராட்டா பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன சைஸாக செய்ய போகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அது ஃப்ளாட்டாக அப்படியே வச்சா அந்த ஓட்ஸ் டெக்ஸ்சர் வந்து நல்லா தெரியும். சப்போஸ் ரொம்ப பெருசாக பண்ணிங்கன்னா ஃபோல்ட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது அழகாக தெரியாது. ஸோ சின்ன சின்ன சைஸ் பண்ணால் அது மினி பராட்டாஸ் பண்ணால் பார்க்கவும் நல்லா இருக்கும்.
இப்போ இதுக்கு வந்து ஓட்ஸ் கோட்டிங் கொடுக்கணும்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தடவிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் இப்போ இது ஓட்ஸில் டிப் பண்ண போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டும். இதுக்கு இது வந்து கீ போட்டு நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி செஞ்சு வச்சா கேரட் ஓட்ஸ் பராட்டா இதில் போட போகிறேன். இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் டோஸ்ட் பண்ணிக்கணும். ஓட்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் குவிக் குக்கிங் ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் 2 சைடு ஈவனாக நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா ஓட்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடும். இதே மாதிரி இன்னொன்று செய்யலாம். இப்போது இதுக்கு மேலே கூட கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். ஓகே வியூவர்ஸ், ஒரு பராட்டா ரெடியாக இருக்குது. இப்போ இது ஒரு சர்விங் டிஷ்ஷில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கீயில் டோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லை பட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சாதாரணமாக எண்ணெயில் கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ ஓட்ஸ் ரோட்டி எல்லாம் நல்லா குக்காக இருக்குது. இது கூட ஒரு சர்விங் டிஷ்ஷில் மாற்றிக்கலாம். கேரட் ஓட்ஸ் பராட்டா இப்போ பரிமாற தயாராக இருக்குது. இப்போ இதுக்கான ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, அதுக்கு துருவிய கேரட், பொடியை நறுக்கிய வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், ஓமம், பொடியை நறுக்கிய பச்சை மிளகா, பொடியை நறுக்கிய கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு சின்ன சின்ன பராட்டா சைஸில் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் தடவிட்டு ஓட்ஸில் ரோல் பண்ணணும்.
அதுக்கு பிறகு ஒரு தவால ரெண்டு சைடு நல்லா டோஸ்ட் பண்ணால் கேரட் ஓட்ஸ் பராட்டா பரிமாற தயாராகிடும். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு அறுசுவை நேரத்தில் அவகாடோ சாலட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் நேர்களே. இப்போது அவகாடோ சாலட் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவகாடோ அதாவது பட்டர் ஃப்ரூட் 1, வெங்காயம் 1லேருந்து 2, தக்காளி 1லேருந்து 2, ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், க்ரஷ் பெப்பர் தேவையான அளவு, ஒரிகானோ தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பார்ஸ்லி இலை தேவையான அளவு. சாலட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாருமே நோ சொல்ல மாட்டாங்க. அது ரெகுலர் ஆனியன் டொமேட்டோ சாலடில் அவகாடோ யூஸ் பண்ணால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரிஃப்ரெஷிங்கான சாலட் இது. எப்படி செய்யலான்னு பார்த்துக்கோங்க. அவகாடோ வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஸ்கூப் அவுட் பண்ணலாம். இது எல்லோ பார்ட் மட்டும் தேவை நம்மளுக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். அவகாடோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்ல மில்க் ஷேக்ஸில் ஸ்மூதீஸில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் நிறைய சுகர் கண்டென்ட் இருக்கணும். சுகர் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணும்போது நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சாலட்ஸில் யூஸ் பண்ணால் இது அவகாடோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், ஃபேட் கண்டென்ட்டும் இருக்காது. ஓகே, இப்போது இதெல்லாம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஆனியன் டொமேட்டோ கூட கட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் ஆனியன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், பார்க்கவும் நல்லா இருக்கும். இது வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம்.
தேவையான அளவு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் ஆனியன் டொமேட்டோ நிறைய வேணும்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அதே மாதிரி டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நடுவில் பல்ப் எடுத்துடணும். நிறைய சாலட்ஸில் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு தான் கட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த சாலடோட லுக்ஸ் அது நல்லா இருக்காது. இப்போ இது டொமேட்டோ, ஆனியன், அவகாடோ எல்லாம் ஒரு பவுலில் இருக்குது. இப்போ இதுக்கு சீசனிங்ஸ் என்ன ஆட் பண்ண போகிற பாருங்கள். தேவையான அளவு சால்ட், black pepper பவுடர் ஆட் பண்ணுறேன். crushed black pepper. இது வந்து பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், பட் க்ரஷ்டாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா பார்க்க அழகாக இருக்கும். தேவையான அளவு. அப்புறம் ஆரிகானோ தேவையான அளவு. ஆலிவ் ஆயில் நல்லா ஷைன் க்ளாஸி எஃபெக்ட் கொடுக்கும் சாலட்க்கு. அண்ட் சாலட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் சாலட்க்கு வந்து ஆப்ட் ஆனது. அதுக்கு பார்ஸ்லி இல்லைன்னா மல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பொடியாக நறுக்கி. ஓகே, ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம அவகாடோ சாலட் ரெடி. ஓகே வியூவர்ஸ், ஃப்ரெஷ் அண்ட் கலர்ஃபுல்லான அவகாடோ சலாட் இப்போ பரிமாற தயாராக இருக்குது. இப்போது இதுக்கான ஒரு சின்ன ரீகேப் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல அவகாடோவை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வெங்காயம், தக்காளி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கணும். ஒரு பவுலில் மாற்றி அதுக்கு உப்பு, பெப்பர் பவுடர், ஆரிகானோ, ஆலிவ் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி பார்ஸ்லி இலையோட நல்லா கார்னிஷ் பண்ணால் சிம்பிள் அண்ட் ரிஃப்ரெஷிங் அவகாடோ சாலட் பரிமாற தயாராகிடும். ஏன்னா நேர்களே, இன்னையோட 2 சூப்பர் சிம்பிள் ரெசிபீஸ் பார்த்தீங்கல்ல, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை சந்திப்பேன் அறுசுவை நேரத்தில். திஸ் இஸ் திவ்யா பெசாலா சைனிங் ஆஃப்.